பென்சால்டிகைடு குளோரினோட ரியாக்ட் ஆக போது பிரசன்ஸ் ஆஃப் கான்சென்ட்ரேட்டட் ஃபெர்ரிக் குளோரைடு ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா நமக்கு மெட்டா குளோரோ பென்சால்டிகைடு கிடைக்கும். பாருங்க ப்ராடக்டை பாருங்க, பென்சால்டிகைடு அப்படின்னு நீங்க வரைஞ்சுக்குங்க, எழுதிக்கங்க. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா மெட்டா பொசிஷன்ல குளோரின் போய் உட்காரும், பிளஸ் HCl வெளியே போகும். அப்போ இதோட நேம் வந்து என்னன்னா மெட்டா குளோரோ பென்சால்டிகைடு. ஏன்னா கண்டிப்பா நீங்க நேம் எழுதணும், மெட்டா குளோரோ பென்சால்டிகைடு. இது பிரசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட், அதாவது கான்சென்ட்ரேட்டட் ஃபெரிக் குளோரைடு இருந்துச்சு அப்படின்னா அந்த குளோரினேஷன் மெட்டா பொசிஷனுக்கு போகுது. லாஸ்ட் ஒன்று பாருங்களேன், இதோட கேட்டிருக்காங்க குளோரினேஷன் நடக்குது ஆனால் நோ கேட்டலிஸ்ட். அப்போ எங்க சார் போகும் அப்படின்னா அது அந்த ஃபங்க்ஷனல் குரூப்பை போய் என்ன பண்ணும்னா அட்டாக் பண்ணும். அப்போ என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா தங்கங்களா, ஸோ அப்படியே எழுதுங்க என்ன நடக்க போகுது அப்படின்னா நமக்கு பென்சாயில் குளோரைடு கிடைக்கும், COCl கிடைக்கும், பிளஸ் என்ன வந்துடும் அப்படின்னா HCl வந்துடும். இந்த ரெண்டு டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். ஒன்று ரெண்டுமே குளோரினேஷன் தான், ஆனால் இது பிரசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட். கான்சென்ட்ரேட்டட் ஃபெரிக் குளோரைடு இருந்தால் மெட்டா குளோரோ பென்சாலின் கிடைக்கும். நோ கேட்டலிஸ்ட் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பென்சாயில் குளோரைடு கிடைக்கும். பென்சாயில் குளோரைடு கிடைக்கும். புரிஞ்சா தங்கங்களா?